அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி ஏற்போம் கட்டுப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்பத்தில் தம் பாட்டனாரின் வம்சாவளியினிடத்தில் அல்லது அன்சாரிகளில் உள்ள தம் மாமன்மார்களின் வம்சாவளியினிடத்தில் தங்கியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெருசலேமில் உள்ள பைத்துல் முகத்தஸை நோக்கி 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் தொழுதார்கள். மக்காவில் உள்ள இறை இல்லம் காபாவை தொழுகையில் தாம் முன்னோக்கும் திசையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது. பிறகு காபாவை முன்னோக்கி தொழும்படி இறைவனிடமிருந்து உத்தரவு வந்தது. காபாவை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முதல் தொழுகை அசர் தொழுகையாகும். அந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மற்ற சிலரும் தொழுதார்கள். அவர்களில் ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு பள்ளிவாசலில் தொழுது கொண்டு இருந்தவர்களை கடந்து சென்றார். அப்போது அங்கிருந்தவர்கள் ருக்கு செய்து கொண்டிருந்தனர். உடனே அவர் அல்லாஹ்வின் மீதானையாக, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து மக்காவில் உள்ள காபாவை நோக்கி தொழுதேன் என்று சொல்ல, அவர்கள் அனைவரும் அப்படியே ருக்குவில் இருந்தபடியே சுழன்று காபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள். அறிவிப்பவர் பராஉ பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 40. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.